அனைவருக்கும் வாகிச்சுடரின் அன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோல டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்காக டாப் 20, ஏன் டாப் 10 இல்ல டாப் 5 இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்லி டாப்பர்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஓரளவுக்கு ஆவரேஜா மார்க் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேரணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சோ அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸை NIRF ரேங்கிங் அடிப்படையில நாம கொடுத்திருக்கோம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான நிறைய தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. இதுல முதல்ல அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு எப்பவுமே IITயும் NITயும் வரும். அது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பிரைவேட் செக்டார் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் செக்டார் இருக்கக்கூடிய காலேஜஸ் பிளஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ்ல எது டாப் 20ல இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அப்படி பார்க்கும்போது முதல்ல நமக்கு இருக்கக்கூடியது VIT வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வெல்லூர்ல இருக்கு. சோ இது ஒரு பிரைவேட் ஒரு ஆர்கனைசேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க் 19th கொடுத்திருக்காங்க. இது ஓவரால் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இது என்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது 11th ரேங்கிங்ல இருக்கு. அதே யூனிவர்சிட்டியா பார்க்கும்போது 10வது ரேங்க்ல இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது 19வது ரேங்க்ல இருக்கு. NAC கிரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது A++ இருக்கு. சோ ரெண்டாவது அப்படிங்கிறது SRM யூனிவர்சிட்டி சென்னை நம்ம பாக்குறோம். இதுவும் ஒரு பிரைவேட். தென் இதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். இது NIRF ரேங்க் என்ன இருக்குன்னா, ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது NIRF ரேங்க்ல இது 21st ரேங்க் அப்படின்னு சொல்றோம். அதே பார்த்தோம்னா NACோட கிரேடிங் அப்படிங்கிறது A++ தான் இதுக்கும் கொடுத்திருக்காங்க. இது என்ஜினியரிங்ல பார்க்கும்போது 13வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி பார்மசில 11வது இடத்துலயும், மெடிக்கல்ல 18வது இடத்துலயும், அதே யூனிவர்சிட்டியா பார்க்கும்போது 12வது இடத்துலயும் இருக்கு. சோ ஓவராலா 21வது இடத்துல இந்த SRM யூனிவர்சிட்டி சென்னை இருக்கு. மூணாவது நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இருக்கு. இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நமக்கு தெரியும். இது ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இது NIRF ஓட ரேங்க் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 20 அப்படின்னு சொல்றோம். நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அமிர்தா யூனிவர்சிட்டி பாக்குறோம், கோயம்புத்தூர். இது பிரைவேட். இதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். இது NIRF ரேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா 18th இருக்கு. NAC கிரேடிங் A++. இதுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ உங்களுக்கு அதுல அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸை நீங்க செய்யலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பாக்குறது கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், விருதுநகர். இதுவும் ஒரு பிரைவேட். இதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க்ல 50வது இடத்துல இருக்கு. NACோட கிரேடிங் A++ல இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சாஸ்தா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றோம். இதுவும் பிரைவேட். இதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க்ல 47வது இடத்துல இருக்கு. NAC கிரேடிங் A++ இதுக்கும் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடியது SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸா இருக்கு, அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 81 அப்படின்னு சொல்றோம். NAC கிரேடிங் A++ ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது சத்யபாமா யூனிவர்சிட்டியை பார்க்கிறோம். இது பார்த்தோம்னா ஒரு பிரைவேட் பிளஸ் இதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க் அப்படிங்கிறது 85 இதுக்கு கொடுத்திருக்காங்க. NACோட கிரேடிங் A++ இதுக்கு. அதுக்கு அடுத்து PSG டெக் கோயம்புத்தூர். இதுவும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் பிளஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இது NIRF ரேங்க்ல பாத்தீங்கன்னா 101ல இருந்து 150க்குள்ள ஓவரால் கொடுக்குறாங்க. அதாவது இது என்ஜினியரிங் பார்க்கும்போது 67, மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 80வது இடமும், மொத்தமா ஓவரால் மொத்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுக்கும் பொழுது இந்த 101ல இருந்து 150க்குள்ள NIRF ரேங்க் கொடுக்குறாங்க. இது NACோட A கிரேட் வாங்கியிருக்கு. அடுத்துதான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது SKCET, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இதுவும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ், அஃபிலியேட்டட் காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் தென் NIRF ரேங்கிங்ல 151ல இருந்து 200க்குள்ள இதுக்கு கொடுக்குறாங்க. NAC கிரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது A கிரேட் இதுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 11வதா இருக்கக்கூடியது வேல்டெக் சென்னை. இதுவும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி.
அதே மாதிரி NIRF ரேங்க்ல 151ல இருந்து 200க்குள்ள ஓவரால் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. NAC கிரேடிங் அப்படிங்கிறது இதுக்கு A++ கொடுத்திருக்காங்க. சோ வேல்டெக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல சாய்ஸா தான் இருக்கும். சோ அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடியது CIT கோயம்புத்தூர், அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் தென் NIRF ரேங்க்ல பார்த்தோம்னா 101ல இருந்து 150 வரைக்கும் இருக்கு. NAC கிரேடிங் A கொடுத்திருக்காங்க. சோ நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கக்கூடியது HITS, இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், சென்னை. இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க்ல 151ல இருந்து 200, இதுதான் ஓவரால் அதுக்கான கொடுத்திருக்கிறது. NACோட கிரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது A+ கொடுத்திருக்காங்க. இது என்ஜினியரிங்ல இருந்து ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்கணும்னா இதுக்கு 101ல இருந்து 150க்குள்ள NIRF ரேங்க் கொடுக்குறாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கக்கூடியது IIITDM காஞ்சிபுரம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். NIRF ரேங்கிங்ல 101ல இருந்து 150 கொடுத்திருக்காங்க என்ஜினியரிங்காக. அடுத்ததான் நாம பாக்குறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. இது வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அட்டானமஸ், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க் அப்படிங்கிறது 151ல இருந்து 200 அப்படின்னு சொல்றாங்க. NACோட கிரேடிங் பார்த்தோம்னா A++ ஒரு நல்ல கிரேடிங். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் TCE மதுரை. இதுவும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான். நம்ம மோஸ்ட்லி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நம்ம இதுல பார்த்திருக்கோம். இது வந்து அட்டானமஸ், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் NIRF ரேங்க் அப்படிங்கிறது 101ல இருந்து 150. NACோட கிரேடிங் அப்படிங்கிறது A+ அப்படின்னு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது CIT, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ இதுவும் வந்து ஒரு பிரைவேட், அட்டானமஸ், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க் 151ல இருந்து 200 இருக்கு. அதே மாதிரி NAC கிரேடிங் A+ இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடியது காருண்யா யூனிவர்சிட்டி, காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் அப்படிங்கிறத பாக்குறோம். இது வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க் அப்படிங்கிறது 151ல இருந்து 200க்குள்ள இருக்கு. அண்ட் NACோட கிரேடிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா A++ கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல கிரேடிங் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது KEC ஈரோடு, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். இதுவும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான், அட்டானமஸ், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க் 101ல இருந்து 150 வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் NACோட கிரேடிங் பார்த்தோம்னா A++ நல்ல கிரேடிங். நம்ம லிஸ்ட்ல கடைசியா நம்ம பார்க்க போறது KPR, இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இதுவும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் NIRF ரேங்க்ல 151ல இருந்து 200 கொடுத்திருக்காங்க. அண்ட் NAC கிரேடிங் A. சோ இந்த 20 அப்படிங்கிறது நமக்கு NIRF ரேங்கிங் அடிப்படையில நம்ம கொடுத்திருக்கிறோம். இது தவிர்த்து நிறைய காலேஜஸ் உங்களுக்கும் வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ இந்த காலேஜை இந்த டாப் 20ல கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க எந்த காலேஜ் ஆச்சும் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு வாகை சுடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.